இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. என் உள்ளத்திலே இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தார். இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. எத்தனை பேர் ஒரு நன்றியை அவரை பார்த்து சேர்ந்து சொல்லுங்க. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. சந்தோஷம் அவரை பார்த்து சேர்ந்து இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இருளில் வாழும் உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் வாழ்ந்த நம்மை பரிசுத்தமாக்கிட இயேசு பிறந்தார். கடைசி வாட்டி கரங்களை உயர்த்தி இரட்சகர் பிறந்தார். இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தார். இரட்சகர் பிறந்தார். அவரை பார்த்து இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. ஒரு சந்தோஷம் அவரை பார்த்து சேர்ந்து இரட்சகர் பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. கூட சேர்ந்து அப்படியே பாடுங்க. அவரை சேர்ந்து வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே. கடைசி வாட்டி அவர் மாத்திரம் வாழ்கிற இடத்தில் அவருக்காக நன்றி கரங்களை உயர்த்தி சேர்ந்து வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர்? அப்பா அவர் நல்லவர் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா 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 பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கல ஆண்டி அங்கிள் ஆட்டி அவருக்காக நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர்? அல்லேலூயா. சத்தமே காணாம எத்தனை பேர் சந்தோஷத்தோடு வந்திருக்கிறீங்க? அவர் வரலன்னா நமக்கு ரட்சிப்பே இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க?
அவன் நம்மளுக்காக பெருக்கலன்னா நம்ம உள்ளத்தில் ரட்சிப்பேல நம் பாவங்களுக்காக நம் சாபங்களுக்காக யாருமே மன்னிச்சிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவருக்காக கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமா ஒரு ஆமேன், இன்னும் சத்தமா ஒரு ஆமேன். நல்லா கரங்களை தட்டி அவர் மாமரி பாலனாக பெத்தேல் ஊரினில் அப்பா நீர் பிறந்தீர் ஆண்டவரே. இந்த பாட்டு தெரியலனா பரவாயில்ல, லிரிக்ஸ் வரும், அதை மாத்திரம் பார்த்து வெறும் கோரஸ் மாத்திரம் பாடுங்க போதும். ஆமென். அவர் உங்களை பார்க்குறாரு, நான் பார்க்கல, எனக்கு ஒன்றுமே நீங்கள் தெரியவே இல்லை. அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் பாடுறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் கைகள் தட்டி ஆராதிக்கலாமா இருக்கிற இடத்துல. உமக்கு நன்றிமா, உமக்கு பாலகனாக நீர் பிறந்தீர் ஆண்டவரே, உமக்கே நன்றி அப்பா. இந்த வெளியில கரங்களை தட்டி பாடுவோமா இருக்கிற இடத்துல. நல்லா கரங்களை தட்டுங்க செய்து. ரெடி, நல்லா சத்தமா கரங்களை தட்டி சேர்ந்து அவருக்காக நன்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷமா இருக்கிற இடத்துல மாமரி பாலனாக பெத்லெஹேமூரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. மாமரி பாலனாக பெத்லெஹேமூரினிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். தன் உயர்த்தி செய்து என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. பாருங்க சேர்ந்து. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். மாமரி பாலனாக கரங்களை தட்டி சேர்ந்து பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியிலே சமாதானம், மானுடர் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். மாமரி பாலனாக, மாமரி பாலனாக கரங்களை தட்டி இம்மானுவேல் பிறந்தார், இரட்சகரே சோதித்தார், தீர்க்க வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். இம்மானுவேல் உதித்தார்,
ரட்சகர் இயேசு உதித்தார். தீர்க்க வாக்குரைத்த வாக்கை நிறைவேற்றினார். கூட சேர்ந்து பாருங்கள். என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவன் ராஜாதிராஜன் நமக்காய் பூமியில் வந்தார். தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமியில் வந்தார். என் உள்ளம் பொங்குதே நம்புற மாற்றம் என் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவன் ராஜாதிராஜன் நமக்காய் பூமியில் வந்தார். ஒரே வண்டி கரங்களை உயர்த்தி சந்தோஷமா எனக்காய் என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவன் ராஜாதிராஜன் நமக்காய் பூமியில் வந்தார். தேவன் ராஜாதிராஜன் நமக்காய் பூமியில் வந்தார். மாமரி பாடனாக கரங்களை தட்டி சேர்ந்து கரங்களை தட்டி இயேசுவாக அப்படி கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல அவரை துதிப்போமா? ஏற்றுக்கிட்ட நன்றி, அவர் நல்லவர். உமக்கே நன்றி ஆண்டவரே. ஓ சத்தமா இயேசுவுக்காக நல்லா கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி நம்புறவங்க மாத்திரம் உற்சாகத்தோடு ஒரு சந்தோஷமா அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. உமக்கே நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு என்றைக்குமே என் வாழ்க்கையில் மாறாது? எத்தனை பேர் நம்புறீங்க? நமக்காக அவர் பெருக்கலன்னா நம்ம வாழ்க்கையில் ரட்சிப்பே இல்லைன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ரட்சகர் வந்ததால் மாத்திரம் என் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வந்ததுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாடலை கரங்களை தட்டி பாடமா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதுதான் இந்த பாடல் குறிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க அவருக்கு நன்றி சொல்லாமா? கூட சேர்ந்து சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. என்னோட சேர்ந்து சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் கரங்களை தட்டி
சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாருமே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. ரட்சகர் நம் வாழ்க்கையில் வந்ததால் நம் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வந்ததுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, அப்பா இம்மானுவேல் என்னோடு என்றைக்கும் இருப்பார் ஆண்டவரே. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்ல மாத்திரம் நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்பா, எதுவே இல்லை ஆண்டவரே. உணர்ந்து பாடவுமா? அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவருக்கே நன்றி அப்பா. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. பாடி. ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு கிடைத்ததே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. இம்மானுவேல் தேவன் நம்மோடே. அவருக்காக நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
இம்மானுவேல் தேவன் நம்மோடே, இம்மானுவேல் தேவன் நம்மோடே. அவர் மாத்திரம் தூயர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. நீர் மாத்திரம் தூயர் ஆண்டவரே, தூயர் சர்வ வல்லவர் நீர் மாத்திரம் அப்பா. உமக்கே நன்றி அப்பா, உமக்கே நன்றி ஆண்டவரே. அப்படியே கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க, எல்லா கரங்களும் உயர்த்துங்க, எல்லா கரங்களும் உயர்த்துங்க, கைகள் நல்லா கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. ஒரு நன்றி அவரை பார்த்து சொல்ல போகிறோம் இந்த வேலையில. எத்தனை பேர் நம்புறீங்க? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாடுங்க. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, பாத்திரரே துதி உமக்கே. நீங்க மாத்திரம் சேர்ந்து பாடுங்க. வல்லவர் ஆளுகிறார். ஓ ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்க மாத்திரம் பார்த்து தூயரே தூயரே சர்வ நீரே. உமக்கு நன்றி அப்பா. தூயர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே உமக்கு நன்றி. தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே, பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரம் நீரே பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே.
நம்ம சேர்ந்து ஆராதனை முடிக்க போகிறோம். அப்பா, நீர் எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர் ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி சொல்ல மாத்திரம் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன். தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த பிறந்த நாளிலே உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் சித்தமாக இருக்கிறார். அதை விரும்பி வந்த பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள முடியும். நேற்று நம்ம பார்த்தோம், லூக்கா இருந்த சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தோம், அவருடைய பிறப்பு. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவருடைய காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். மத்தேயு இந்த புஸ்தகத்தில் என்ன அவர் அதை பற்றி என்ன சொல்கிறாரு என்று, நஸ்ரனாகிய அவர் எப்படி வந்தார், எபிரேய பாஷையில் அவருக்கு என்ன பேர் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேங்க.
உங்களை ரொம்ப நேரம் வச்சுன்னு இருக்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதர்சி ஏசாயா தீர்க்கதர்சி என்ன சொல்ற? ஏசாயா புஸ்தகம் 11:1. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்ப செழிக்கும். ஈசாய் என்ற அடிமரம் அது வெட்டப்பட்டிருந்தது. அதிலிருந்து ஒரு கிளை துவங்கி அது அநேகருக்கு பலனாக இருக்கும். அது வெட்டப்பட்டிருந்தது. ஈசாய் என்ற அந்த புஸ்தகத்தில் என்ன சொல்றது? ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து துளிர் தோன்றி. இந்த ஈசாயுடைய வம்சத்தை நம்ம சொல்லணும்னா இன்னும் ரொம்ப பெருசாக போனால் நான் நிற்க வைக்கிறேன். அதை பற்றி பிறகு பேசுகிறேன். அது எங்கேருந்து வந்தது, யார், எப்படின்றதை பற்றி உங்களுக்கு பிறகு அதை பற்றி சொல்கிறேன். ஈசாய் என்ற அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிட்டு இது செழித்து வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவர் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்க நாம் அவரை விரும்புவதற்கு ரூபமும் அவருக்கு இல்லை. அப்போவே அவரை குறித்து தீர்க்கதரிசி முன்கூடியே அவருடைய பிறப்பை குறித்து அவருடைய வருகை குறித்து முன்கூடியே அறிவித்திருக்கிறார். அதனால் ஏதோ ஒரு உலகத்தில் பிறந்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை பிறக்கிறதுக்கு முன்னாலே முன்கூடியே எல்லா காரியங்களையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வர்றதுக்கு முன்னால் அவர் தீர்மானத்தின்படி தான் பிறந்திருக்காரே தவிர மற்றபடி ஏதோ பிறந்துட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சில 1000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அப்படியே நடந்திருக்குது. அந்த நடந்திருக்கிற காரியங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அது அரச குலத்தில் மேசியா என்னும் நித்திய ராஜா முளைத்து எழும்புவார் என்பதே அதன் பொருள். அதாவது அரச குடும்பத்தில் தாவீது அரச குலத்தில் தாவீதினுடைய அரச குடும்பத்தில் மேசியா என்னும் நித்திய ராஜா, நித்தியமான ராஜா. இதை கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 10 வருஷம் அப்படி ராஜா இல்லை, எப்பவுமே ராஜா, எந்த டைம்லேயும் ராஜா. அந்த ராஜா பிறந்தார் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் சமாதான பிரபு. அவர் பிறந்த நாளை தான் நம்ம உள்ளத்தில் கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப நல்லவர். அரச குலத்தில் மேசியா என்னும் ராஜா பிறந்திருக்கிறார். இந்த ராஜாவை குறித்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு இருக்கிறோம். யோவான் புஸ்தகம் 21:25 வசனம் பாருங்கள். யோவான் 21:25. வேதத்தை எடுத்துங்க, டக்குன்னு வாசிங்கன்னா சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம். ஏசாயா யோவான் 21:25. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். கொள்ளாதான், உலகமே கொள்ளாதான். அவர் செய்த அற்புதமான காரியங்கள் உலகமே கொள்ளாது. இந்த ராஜா பிறந்தது, அவர் செய்த காரியங்களை எழுத ஆரம்பித்தானா உலகம் கொள்ளாது. யோவான் சொல்றார். என்ன பார்த்தீங்களா? நம்ம கையில் கொஞ்சம் தான் ஒரு சின்ன புஸ்தகம், 66 புஸ்தகம் இருக்குது. மீதி அதை எழுதினாவே உலகமே கொள்ளாது. அதை நான் சொல்கிறதுக்கே முடியாது. சுருக்கமாக 5 நிமிஷம் கேட்குற, ஒரு 10 நிமிஷம் சத்தியத்தை கேட்கறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம். அதை அறிந்து கொள்ள விரும்புகிறதே இல்லை, தெரிந்து கொள்ள விரும்புறதில்லை. உலகமே கொள்ளாது. அவ்வளோ பெரிய சரித்திரம் கர்த்தருடைய காரியம், ரொம்ப பெரிய காரியம். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம் தான், அவ்வளோ பெரிய பாக்கியம். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சது. அவர் இயேசு இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டது, அவரை ஏற்றுக்கொண்டது. அதனால் உலகமே கொள்ளாது. எபிரேயர் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசிகளை பல கோணங்களில் பார்க்குறாங்க. எபிரேயர் 1:1. எபிரேயர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அதாவது பூர்வ காலமாய் அது என்ன செய்த பங்கு பங்காகவும் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எல்லா காரியம் இயேசுடைய பிறப்பை குறித்து அவருடைய காரியங்கள் குறித்து முன்கூடியே எல்லா விஷயங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா?
ஏதோ ஒருத்தன் பிறந்துட்டு ராஜாவாயில்லைங்க. அவரை பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவரை பற்றி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்குது. எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது எப்படி தான் இதை சொல்கிறது ஒன்றுமே புரியல, தெரியல. அவ்வளோ பெரிய சத்தியம் அது. அதை சொல்கிறதுக்கே முடியல. இந்த ஊமை கனவு கண்டா சொல்கிறதுக்கு முடியாது இல்லையா? அப்படி தான் நான் நினச்சி பார்ப்பேன். எவ்வளோ பெரிய அதிசயம். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக, ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய வணங்க நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டது ஒரு பெரிய பாக்கியம். அவரை தெய்வமாக தெரிந்து கொண்ட பிள்ளைங்க ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு நம்ம எல்லாம் ஆளாயிருக்கிறோம். உலகத்தாரை போல இல்லை, நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட அனாதி தீர்மானத்தின்படி உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து அவரை ஆராதிக்க, அவருடைய ராஜ்யத்தில் இருக்க, ராஜாதி ராஜா அவருடைய ஆளுகையில் இருக்க உங்களையும் என்னையும் முன்கூடியே தெரிந்திருக்கிறார். அதனால் ரொம்ப பெரிய காரியம். ஆதியாகம புஸ்தகத்தில் அவரை பற்றி சொல்லிக்கிற ஒரு காரியம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 19-24 வசனம் சொல்லப்படுது. தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் தான். தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன் இருந்தான். இந்த மனுஷன் என்ன சொன்னால் 19-24 வரைக்கும், ஆதியாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19-24 வரைக்கும். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து உன் குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். யாரேத்துடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசேலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசேலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு. எத்தனை சஞ்சரித்தானா? 300 வருஷம். 300 வருஷம் கர்த்தரோட. கொஞ்சம் பாருங்கப்பா, கொஞ்ச நேரம் அவர்கிட்ட இருக்கிறது கஷ்டப்படுறீங்க இல்லையா? 300 வருஷம் கர்த்தரோடு கூட இருந்திருக்கிறான். அப்போ 300 வருஷம் அப்படி இருந்தான்னா எவ்வளோ விஷயம் அவங்ககிட்ட பேசியிருப்பார். நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? எது வீட்டு விஷயமா, இல்லை இப்போ வேறு ஆளுங்க விஷயமா, இல்லை பணத்து விஷயமா, லேண்டு விஷயமா, கோல்டு விஷயமா, எது விஷயம்? வரப்போகிற காரியங்களை குறித்து யோனோக்கோடு தேவன் பேசினார். எனக்கு என்னன்னா, இப்படி நம்ம இருக்கும்போது இந்த வேதத்தை எடுத்து நீ ஏன் கொஞ்ச நேரம் கர்த்தரோடு சஞ்சரிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, தியானிக்க கூடாது? 300 வருஷம் அவனுக்கும் மனைவி, பிள்ளைங்க, குடும்பம் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஓடி போயிடுவான். யார் கூட பேசுறதுக்கு? கர்த்தரோடு பேசுவதுக்கு, அவரோடு பேசுவதுக்கு ஓடி போயிடுவான். 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். அதுக்கப்புறம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வயதான். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். காணப்படாமல் போனான், தேவன் அவனை கூட்டிகிட்டே போயிட்டார். எவ்வளோ பேருங்க சாத்தான் கூட்டி பார்த்து கூட்டு இருக்கீங்க? இந்த இயேசு வந்தது நம்மோடு கூட இருக்க, அவரை பற்றி அறிவிக்க, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவருடைய கிருபையை பற்றி, அவருடைய அதிசயத்தை பற்றி, அவருடைய விடுதலையை பற்றி, அவருடைய அற்புதங்களை பற்றி நமக்கு சொல்லி நாம் அவரை போல பரிசுத்தமாகி அவரோடு கூட போகத்தான் அவர் விரும்புகிறார். இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இவன் சஞ்சரித்த நாட்களிலே இந்த காரியங்களை பார்க்குறோம். 300 வருஷங்களாக கர்த்தரோடு கூட சஞ்சரித்தான். அதுக்கப்புறம் பாருங்க, 24வது வருஷம் அவன் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போல வழியை பண்ணான். இப்போ தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காண ஆளே இல்லை, அப்படியே போயிட்டான். இந்த காரியம் தான் நடக்க போது. அவர் கரம் அசைக்கும் பொழுது மகிமையின் சரீரமாய், அப்படியே மகிமையின் சரீரமாய் மாறி போவோம். அதுக்கு தான் இயேசு பிறந்தார். ஏனோக்கோடு சஞ்சரித்தவர் உங்களோடும் கூட இருக்க விரும்புகிறார். அவருக்கு ரொம்ப இஷ்டம் மனுஷனோட கூட இருக்க. நீங்கள் பிசாசோடு கூட இருக்கிறீங்களா, யார் கூட இருக்கிறீங்களா? நீங்கள் சிந்திச்சு பாருங்க.
யார் கூட இருக்கிறீங்க? ஆனால் அவர் கூட இருக்கும்போது பல ஆயிரம் வருஷமாக அவரோடு கூட சமாதானமாக இருக்க கர்த்தருடைய விருப்பம். அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். யார்? யோனோக்கு. இந்த காரியத்தை யூதா என்ன சொல்கிறாருன்னா, யூதா புஸ்தகத்தில் எடுங்க, என்ன இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்களா. யூதாவுக்கு இது எப்படி வெளிப்பாடாச்சு? யூதா புஸ்தகம் பழைய ஏற்பாடில் கடைசி அதிகாரம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று எல்லாரும் கூட்டிக்கிட்டு வருவார். இந்த பரிசுத்தவான்களை யாருன்னு நான் புஸ்தகமே எழுதியிருக்கிறேன். ஆனால் எவ்வளோ பேர் அதை வாங்கினீங்களோ படிச்சிங்களோ தெரியல. நீங்கள் வேணுன்றலாம் என்கிட்ட இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா நீங்களாம் இப்போ இங்கே இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, அதை வாங்கிட்டு போகலாம். வேணும் படிக்கிற ஒரு ஆர்வம் இல்லை, அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கலாம், வாங்கி படிக்கலாம். என்ன சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஆயிரமான ஆதாமுக்கு 7வது தலைமுறையான ஏனோக்கு இவைகளை குறித்து எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கும், அவர்கள் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாக செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம், தமக்கு விரோதமான அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஆயிரமான பரிசுத்தவானோட கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்து வந்தது இந்த உலகத்திலேயே விடுதலை கொடுப்பதற்காக, மீட்பை கொடுப்பதற்காக, ரட்சிப்பை கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து பிரிப்பதற்காக, அடிமைத்தனத்திலிருந்து பிரிப்பதற்காக, அநேக சாத்தானுடைய கையிலிருந்து பிடுங்கி நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்காக இயேசு பிறந்தது. அவர் என்ன செய்கிறார்? நீங்கள் யோனோக்கு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். உங்களுடைய ஆயுசு நாட்களிலே கர்த்தரோடு சஞ்சரிங்க. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி மட்டும் இல்லை, தினம் 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 அவரோடு கூட. என் இயேசு எனக்காகவே வந்தார், என் இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார். இப்படின்ற ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்கும் போது தான் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆக முதலாவது தேவனோடு கூட சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக மாறுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம் தேடுங்க. நசரேயிலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ? நசரேயிலிருந்து யாதொரு நன்மையும், அந்த இடத்துலேருந்து ஒரு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ரமேஷன் சர்ச்சிலேருந்து ஒரு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இங்கே நஸ்ரேத்துன்னா அவ்வளோ பொல்லாத ஊர், பயங்கரமான ஊர். திருடு, மோசம், கொலை, வெறி எல்லாம். அதில் இருந்து ஒரு நன்மை உண்டாகுமா அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. வாசிங்க யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக்க கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். நாசரேத்தில் இருந்து ஒரு நன்மையும் உண்டாக கூடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது அப்படியே வந்து பார், அப்படின்னா அந்த நான் அற்புதம் நடக்குதா இல்லையா என்பதை வந்து பார் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். வந்து பார், அப்படின்னா வந்து பார். நஸ்ரேத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்குமா? இயேசுண்டையில் வா, அற்புதம் கிடைக்குதா இல்லையா பார்க்கல. உன்னை எளிமையை மாற்றி ஆசீர்வாதம் மாற்றுறாரா? உன் வியாதியை நீக்கி சுகமாக்குறாரா? தரித்திரத்தை நீக்கி அற்புதமாக ஆசீர்வதிக்கிறாரா? வேணுமானா வந்து பார். நஸ்ரேத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்குமா? அது கிடைக்கும், விசுவாசித்து வா. அதனால என்ன செய்கிறாரு? நீ வந்து பார். அங்கே என்ன செய்கிறாருன்னா வந்து பார், அங்கே வந்து பார். வாசிங்க என்ன வாட்டி. இயேசு அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாரதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதாவது பிலிப்பு வந்து எந்த ஊர்லேருந்து? நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா? ரமேஷ்னர் சர்ச்சில் இருந்து நன்மை உண்டாகுமா? ஆனால் கர்த்தரோடு கூட வந்தால் நன்மை உண்டாகும். மனிதனால் முடியாத காரியம் கர்த்தரால் முடியும். இயேசுவால் ஆகும், என் தேவனால் ஆகும். வேணுமானா நீங்கள் சோதித்து பாருங்கள், அவரால் எல்லாம் ஆகும்.
உங்களை மாற்றி அமைப்பார். உங்கள் தரித்திரத்தை நீக்கி ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களுடைய வியாதிகளை நீக்கி சுகமாக வைப்பார். அநேக விதமான மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், பொல்லாதாவிகள், எல்லா காரியங்களும் உங்களை பார்த்து பயந்து அவங்ககிட்டயே ஓடி போய்டும். ஏன்? உங்கள் கூட இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் கூட இருக்கணும். அவரோடு கூட நீங்கள் இருக்கணும். அவர் உங்கள் கூட இருக்க விரும்புகிறார். நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவரோடு கூட இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திங்க. இப்படி சிந்திக்கும் போது தான் அது புரியும். அதனால் நீங்கள் அவரோடு கூட இருக்க யோசித்து இடம் கொடுங்க. அவரை நசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் உண்டாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயமாக வரும். என்னால் முடியுமா? என்னால் ஆகுமா? நீ ஏன் சொண்டையில்வா? எல்லாம் ஆகும். அவர் பிறந்ததை விசுவாசி. உனக்காக தான் பிறந்தார், நமக்காக தான் பிறந்தார். அவர் நேசிக்கிற, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா விதமான காரியங்களையும், உலகத்துக்கு அதிசயமான காரியங்களை உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். நசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் உண்டாகுமோ அப்படின்னு சொன்னாங்க. வருமா? அப்படின்னு வருமா? கிடைக்குமா? கிடைக்கும். யாரால கிடைக்கும்? அப்படியேப்பட்டவங்களாக எடுத்து தான் அவர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். பேதைகளை கொண்டு தான் ஞானிகளை வெட்கப்படுத்தி இருக்கிறார். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெரிய புத்திசாலி வச்சுட்டு அவர் கூப்பிடல. எந்த ஊழியத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புத்திசாலி வச்சு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடல. எனக்கு என்ன முடியும், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய இயேசு ரொம்ப அதிகமாக விரும்புகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறுங்க. இந்த பிறந்த நாளில் உங்களுடைய இருதயத்தில் பிறக்க இடத்தை கொடுங்க. அன்றைக்கு மாட்டு தொழுத்தில் கூட இடம் இல்லை. குழந்தையே முன்னணியிலே கிளத்திருப்பதை காண்பீர்கள். எங்கே போய் சொன்னாங்க? இடையர்கிட்ட சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? முதல்ல தூதருங்க. பரதேசிகளாய் எல்லாரும் தள்ளப்பட்ட, ரொம்ப கேவலமாக இருந்த, அழுக்கு நிறைந்த, அசுத்தமான கூட்டமாகிய இந்த ஆட்டு இடையர்மத்தில் தேவ தூதர்கள் இறங்கி உங்களுக்காக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். போய் பாருங்க. குழந்தை முன்னணியில் கிளத்திருப்ப காண்பீர்கள். மாட்டு தொழுத்தில் இடம் இராதனால மாட்டு கொட்டாய்க்கு முன்னால் வீதியில் பிறந்திருக்கு. ஏன்? உங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுப்பதுக்காக, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுப்பதுக்காக இயேசு இப்படிப்பட்ட பிறந்தார். அறிவித்தது யாருக்கு? முதல்ல இடையருக்கு, ஒன்றுமே ஆவாத ஜனங்களுக்கு. ஆனால் சாஸ்திரிங்க வந்தது எதுக்கு? அவங்க வான ஆராய்ச்சியாளருங்க. அது பெரும்பாலும் இந்தியாவிலேருந்து போன சாஸ்திரிங்க என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. 4 பேர் போனாங்க, 3 பேர் மட்டும் அந்த குழந்தை பார்க்க போனாங்க. அந்த 3 பேரும் காணிக்கைகளை கொண்டு போனாங்க. அந்த காணிக்கை அந்த ராத்திரி அந்த ராஜா கிட்ட போனோன்னு ஏரோது, இந்த மாதிரி பெத்லகேமில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார்ன்ட்டு வந்திருக்கிறோம். உடனே தெரிஞ்சிச்சு. எல்லா தீர்தர்ஷனெலாம் எடுத்து பார்க்கும்போது அப்படியே அந்த ராஜா பிறந்திருக்கக்கூடாத பார்த்தா, நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு தந்திரமான முறையில் சொல்லி அனுப்புகிறான். அவங்க எல்லாம் அந்த காணிக்கையெல்லாம் வச்சுட்டு அந்த குழந்தைய தொழுது கொண்டு உடனே அந்த ராத்திரி இந்த தரிசனத்தை கேட்டு வேறு வழியாக போயிட்டாங்க. இவங்க வரல. என்ன செய்தான் தெரியுங்களா? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை அந்த சமயத்தில் கொன்று போட்டான். இந்த குழந்தை எங்கே போனது? அது எகிப்துக்கு கொண்டு போனது. நஸ்ரேத்தில் வளர்த்துக்கு அதுக்கப்புறம் நஸ்ரேத்துக்கு வந்தாச்சு. அந்த இடத்துக்கு போகும்போது அவர் எளிமையான குடும்பம், தாவீதுடைய வம்சத்தில் வந்தது, தாவீது ராஜாவுடைய வம்சத்தில் வந்தது தான் இது. அந்த எளிமையான குடும்பம் வாழ்வதற்கு எங்களுடைய காணிக்கை தான் அது தகப்பட்டது. அந்த காணிக்கை அந்த பிள்ளை வளருக்கு, கர்த்தருடைய ஊழியம் வளருவதற்கு, ஊழியம் பெரிதாகுவதற்கு உங்களுடைய காணிக்கை கூட அதிகமாக தேவைப்படுது. ஏன்? அவர் எல்லாத்தையும் கொண்டு அவரே வந்திருக்கலாமே. அந்த பொறுப்பை ஏன் அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்தாரு? அந்த ராஜாவுங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அந்த 3 ராஜாவுங்களை கொடுத்த காணிக்கை தான் அந்த ஊழியத்தை செய்ய முடிஞ்சது. ஆதியாகம புஸ்தகம்
15, 19-24 வரைக்கும் பார்த்தோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும். தீர்க்கதரிசிகள் எல்லாம் பல கோணங்களிலே உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டிலே பக்கங்கள் எம்மாத்திரம். அது என்ன பழைய ஏற்பாடு 1:1 அது எழுதுறதுக்கு முடியாது. எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஆக வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது. அவர் பிறக்க போறார். இப்போ இந்த சத்தியங்களை அநேக பேர் மூலமாக எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டே வருது. இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போறார். வரும்போது யார் யார் அவர் கூட வருவாங்க எனக்கு தெரியாது. இந்த யூதா புஸ்தகத்தில் 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். அப்போ கர்த்தர் வருகிறாருன்னா அப்போ இந்த பரிசுத்தவான்கள் யாரு அப்படின்னு வர்றார். ஏன் இந்த பரிசுத்தவான்களை பற்றி இந்த புஸ்தகத்தை நான் எழுதிக்கிறேன்னா அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த 1000 பரிசுத்தவான்னா என்னுடைய பாரம் எல்லாம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஆள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு பையனுக்காக நான் ராத்திரியில் அடிக்கடிக்கு ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். அவன் பேர் அஜய். நான் ஜெபிக்கும் போது ஜெபிக்காதேன்றான். வேதம் வாசிக்கும் போது காதை முடிக்கிறான். பாம்பை போல் ஆடுறான். நான் யார்? நான் தான் கடவுள்ன்றான். வேற கடவுள் இல்லைன்றான். சரியா? அப்படியே நான் ஜெபிக்கும் போது ஏன் காதை முடிக்கிறேன்? எனக்கு கஷ்டமாகுது, என்னால் முடியல. நெருப்பு மேலே போடுறேன்னா போடாத, எனக்கு எரியுது கத்துறான். இப்படி அநேக பிள்ளைங்க சாத்தானால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரம். ஒரு பிசாசு போன பிற்பாடு பல பிசாசு அவனை அடுத்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ லேகியனுடைய ஆவி அவன் மேல இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமா? இதுதான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். ஒருவனும் சாத்தானுக்கு அடிமையா இருக்கவே கூடாது. ஒருவனும் சாத்தானுடைய கையில் போய் நித்திய ஆக்கினியம் தண்டனைக்கு போகக்கூடாது. இதுக்காகத்தான் இயேசு பிறந்தார். அதனால் உங்களுக்கு குடும்பத்தை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாருக்காகவும் ஜெபிங்க. எல்லாருக்காகவும் ஜெபிங்க. உங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் ரட்சிக்கப்பட்டானா ரட்சிக்கப்படலையா, அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானா ஏற்றுக்கொள்ளலையா, அது உங்களுக்கு வேண்டாம். நியாய தீர்ப்பு நாளில் உங்களை கூட கூட்டிகிட்டு வருவார். நீங்கள் ஜெபிக்கத்தான் தான். நீ ஜெபிச்ச அவனுக்காக கொடுத்தேன். அது சொல்லுது 5 நிமிஷத்துக்கு அவனை கொஞ்ச நேரத்தில் நான் கொண்டு போயிட்டு இருப்பேன். எப்படி கொண்டு போயிருப்பேன் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷனில் சண்டே யாரோ கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுருக்குறான். விட்டுட்டு திரும்பி வரும்போது பெரிய ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது. அந்த நேரத்தில் டக்குன்னு அவன் என்ன செய்து அந்த ஆக்சிடென்ட் காப்பாற்றப்பட்டது. அப்போ தான் அவன் கொண்டு போய் அப்போ காப்பாற்றுறது யார்? நம்முடைய ஜெபம். உடனே தூதனை அனுப்பி அந்த ஆபத்து வராதபடி காப்பாற்றுறாரு. நீங்களே நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்களாம் வண்டியில் ரொம்ப ஒழுங்காக போகிறீங்கன்னு? யாரை எந்த நேரத்தில் கொண்டு போகணும்னு பிசாசு நினச்சிட்டே இருக்கிறான். சடனாக ஒரு பக்கம் வரும், உங்களுக்கே தெரியாது. அப்படியே விழுவீங்க, என் தலையில் அடிப்படும், ஆளே இருக்க மாட்டீங்க. இதிலிருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். ஜெபம் 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 ஜெபம். அவங்க பிள்ளைங்களை கண்டுக்க மாட்டான். அது ஆல்ரெடி லிஸ்ட்ல இருக்குது. லிஸ்ட்ல இராத பிள்ளைங்க நீங்க தான். உங்களுக்கு உபத்திரம் கொடுக்க பார்ப்பான். அதுக்காக ஜெபிங்க. இயேசு கூடவே இருக்கட்டும். அவர் உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறார் என்பதை மறந்தே போவாதீங்க. அவர் நல்லவர் என்பதை மறக்காதீங்க. மறுபடியும் யூதா புஸ்தகம் 20, அப்போஸ்தலர் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 35வது வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நான் காண்பித்தேன். அப்படி யார் சொல்றது? பவுலடியார் சொல்றார். பவுலடியாருக்குன்னா பல கோடி ரூபாய் சொத்து இருந்தது. எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செஞ்சார். அவரை மாதிரி படித்தவன் யாருமே இல்லை அப்படி சொல்லலாம். நிறைய படிச்சிருக்கிறார்.
அவருக்கு இந்த கார்ஸ் என்ற மேடையில் ஏறி பேசுறதுக்கே அதிகாரம் கிடைச்சிருந்தது. நிறைய படிச்சிருந்தார். அவர் படிச்சிருக்குதுன்னா, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்கிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்படின்னா கிறிஸ்தவன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களாக நடக்கும். அவர் பிறந்த நோக்கம் எல்லா விதத்திலும் எப்படியாவது உதவி செய்யுங்க. ஜபத்தினாலேயோ உங்கள் பணத்தினாலேயோ ஏதாவது செஞ்சு அந்த காரியங்களை செய்யும்போது தான் நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைங்க. எவ்வளோ முடியுமோ அதை செய்ய பாருங்க. அது எவ்வளோ செய்தீங்களோ அதெல்லாம் அங்கே கணக்கு இருக்கும். அவனவன் கிரியைகள் என் கூட வருதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பிறந்துட்டாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, மீட்டு வச்சுட்டாரு, உங்களை என்ன தெரிந்து கொண்டாரு, மறுபடியும் திரும்பி வரப்போகிறாரு. உங்களுக்கு இவ்வளோ வருஷத்தை கொடுத்தேன், உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், பாதுகாத்தேன், எனக்காக என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்டார்னா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என்ன ஆண்டவரே எப்போ வந்தீங்க, நாங்கள் எப்போ உங்களுக்கு செய்யணும்? எந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு செஞ்சது என்றார். பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. வஸ்திரமிராமல் இருந்தேன், எனக்கு உடையை கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. பார்க்க போகிறீங்களா? இல்லவே இல்லை. தூரம் முடியாது. அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்றீங்க. அப்படி இருந்தால் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி உன்னை வந்து காப்பாற்ற வந்தாரே. யாரை போய் பார்க்குறீங்க? நீங்கள் செய்கிறது ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. என் ஆண்டவருக்கு பயந்து செய்வீங்க. ஆனால் யாருக்கு எதை செய்தீங்களோ அது எனக்கு செய்ததுன்னு சொல்கிறார். எனக்கு செஞ்சதுன்னு சொல்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இயேசுவே சொல்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். எந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு செஞ்சது. எப்போ ஆண்டவரே நீங்கள் பசியாக இருந்தீங்க, எப்போ நீங்கள் ஆகாரம் இராமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது எடுத்து வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை தந்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போது நீதிமான்கள் அவர்களை பிரதித்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? அப்போது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம். எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம்? எப்போது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருந்தவராகவும் உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாக இருக்கிற ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக மெய்யாகவே உங்களை காட்டிலும் பெரியவங்களுக்கு இல்லை, சிறியவங்களுக்கு. இதுதான் கிறிஸ்தவனுடைய காரியம். அப்போது பாருங்க, அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவருடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கணைக்கு போங்கள், தண்டனைக்கு போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் எனக்கு சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி இருக்கவும் காவலில் வைக்கப்பட்டு இருக்கவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை. அப்போது அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதி உள்ளவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டோம், அதாவது எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம் என்றார். அப்போது அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிக சிறியவர்களாகிய இவர்களுக்கு ஒருவன் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்படி யாராச்சும் சொல்கிறாங்களா பைபிளில், வேத அதாவது உலகத்தில் எந்த சொல்லியிருக்கிறாங்களா? அதனால் கிறிஸ்தவனாக இருக்கிற நீ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனாக காத்துக்கொள். எவ்வளோ முடியுமோ. உன்னை காட்டில் பெரியவனுக்கு இல்லை, அது இது கமிஷன் கொடுக்குறா மாறிடும், அவனை கனப்படுத்துறதா மாறிடும். உன்னை விட சிறியவங்களாக இருக்கிறவங்களுக்கு அதுதான் சிறியவர். அந்தப்படி அவர்கள் நித்திய ஆக்கணையிலே அடையவும் நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். ஆக நித்திய ஆக்கணை, நித்திய தண்டனைக்கு போயிடுவாங்க. இவங்க இதுக்கு என் கூட இருப்பாங்க, ஆண்டவரோடு கூட இருப்பாங்க. அதனால் நம்ம அவரோடு கூட இருக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார் இப்போ. ஆனால் அலட்சியம் பண்ணாதீங்க, அவருடைய சத்தியத்தை கேளுங்க. இது எழுதினா உலகமே கொள்ளாது என்று வேத வசனம் சொல்லுது. அந்த வசனத்தின் பிரகாரம் நீங்கள் நடக்க பாருங்க. தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவித்தை செய்யுங்க, அது நல்லது நல்லது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 20:35 வாசித்தீங்களா? பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:36, 2ஆம் அதிகாரம் 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்தோருமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஆமென். எல்லாரும் நிச்சயமாக அறிவாங்க. மத்திய புஸ்தகம் 1:21, மத்திய 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பார்னா காப்பாற்றுவார், தப்பி வைப்பார், பிரித்து எடுப்பார். ஆக அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். நம்முடைய பாவம், அப்பா அம்மா செய்த பாவம், நம்ம தாத்தாங்க செஞ்ச பாவம், முன்னோர் செய்த பாவம், எல்லா பாவமும் நம்ம கூட வருது. ஜென்ம பாவம், கர்ம பாவம், நம்ம செய்கிற பாவம். இந்த ரெண்டு பாவமும் எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் போகாது போகாது போகாது. சும்மா ஏமாத்துறது. ஆனால் ரெண்டு பாவமாக போனேன்னா இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரால் தான் முடியுமே தவிர வேறு யாராலையும் முடியாது. ஆனால் செய்த அவர் ஒரு குமாரன் ஒரு பெறுவார், இயேசு என்று பெறுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார், காப்பாற்றுவார், தப்பி வைப்பார். இதுதான் காரியம். அப்போ அவளை தப்பி வைப்பார். அவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆனாவே போதுமே, அவன் பரிசுத்தவான். சாத்தான் கிட்ட வர முடியாது, வியாதி வர முடியாது, உபத்திரங்கள் வர முடியாது, போராட்டங்கள் வர முடியாது, பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராது, உபத்திரங்கள் வராது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருப்பான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குவான். அதுக்காக தான் இயேசு வந்தார். நீ தரித்திரமா இருக்க அவர் வரல, நீ சாபமா இருக்க வரல. ஆனால் தான் அவர் தரித்திரமா பிறந்தார், உன்னை ஆசீர்வதிப்பதுக்காக. அவர் வீடு இராத தெருவீதியில் பிறந்தார், உனக்கு வீடை கொடுப்பதுக்காக. கந்த துணிகளால் சுற்றி இருப்பதை காண்பீர்கள், உனக்கு நல்ல ஷூட் இந்த மாதிரி துணி கொடுக்கறதுக்காக. ஹலோ, புரியுதா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால தான் நான் சொல்றேன். ஆனால நீங்க அவருக்கு பயப்படுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதை விசுவாசிக்கும் போது தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்காதவன் பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் விசுவாசிக்கிறானோ அதை பெற்றுக்கொள்வான். கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஐயோ என்னாலே முடியாது, நான் அவங்களுக்கு எப்படி செய்வேன்? நான் இந்த பலவீனத்திலே வியாதியாக இருக்கிறவங்களை போய் பார்க்குறேன், உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு உதவி செய்துட்டு வரேன், அது உங்களுக்கு தெரியாது. அதிகமாக செஞ்சுட்டு வரேன், அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க நினைச்சே பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் செஞ்சுட்டு வரேன். ஆனால் யாரு ஆவியானவர் சொன்னால் தான் போவேன். சும்மா என்னை ஏமாத்துறவங்க தான் போடான்னு சொல்லி போயின்னு இருப்பேன். ஜெபிப்பேன், இந்த காரியமாக நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்ட்டு. கர்த்தர் சொல்ல போய் பாரு. அந்த காரியத்துக்காக போகிறது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்து வருவேன்.
அவங்க திணறி போயிடுவாங்க. இவ்வளவா இவ்வளவா? ஆமாம், அந்த அளவுக்கு கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்? எனக்கு அதெல்லாம் செய்யும்போது என் மனசு சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி செய்யறது, வேதனையோடு வர்றதில்லை. அதுதான் கிறிஸ்தவன், அதுதான் தேவனுடைய பிள்ளைங்க. இதை செய்யுங்க, நல்லது, ஆண்டவருக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மாமத்துக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். தொடர்ந்து அவருடைய பிறப்பை குறித்து அடுத்த வாரமாக நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். நான் முடிக்கிறேன். இதுக்கு நேற்று எல்லாருக்கும் கிஃப்ட்டு கிடைக்காதுங்க. யாருன்னா எழுந்துங்க பார்க்கலாம். கிஃப்ட்டு கிடைச்சாலும் எழுந்துருங்க, கொஞ்சம் எழுந்துருங்க. கிஃப்ட்டு கிடைச்சது அப்படிங்கலாம் கொஞ்சம் எழுந்துங்க பார்க்கலாம். சீக்கிரம் ஏன்னா ஏஞ்சிக்கிட்டு முடியலையா? நல்லா இருந்தா உங்க கிஃப்டெல்லாம் நல்லா இல்லைன்றா கையை தூக்காதீங்க. நல்லா இருந்ததா இல்லையா? கை தூக்கி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் கர்த்தாவேன்னு சொல்லுங்க. இயேசுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. உட்காருங்க, எனக்கு சொல்லாதீங்க, நான் மனுஷன். யார் கிடைக்கல அவங்களே வச்சுங்க. சாமியார் ஒன்று கிடைக்கலையா? ஏஞ்சிக்கப்பா, சீக்கிரம் கிடைக்காதவங்களாம் இந்த அம்மா வந்து பாருங்க, பாஸ்டர் அம்மாவை. அவங்க யாருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கொடுத்தான்னு போங்க, பார்த்துட்டு போங்க. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு கிறிஸ்துமஸுடைய சந்தோஷம் உங்கள் கூடவே இருக்கட்டும். இன்றைக்கி மட்டும் இயேசு பிறந்தார்னு நினைக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே இயேசு பிறந்தார், எனக்காக பிறந்தார், என்னோடு கூட இருக்க பிறந்தார். ஆக உங்கள் பிள்ளையாய் உங்களோடு கூட இருக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை தப்புவிக்க, உங்களை காப்பாற்ற இயேசு பிறந்தார். இந்த விசுவாசத்தை வச்சு எனக்காக இயேசு பிறந்தார். இதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹலோ, அந்த மியூசிக் வாசிங்க வாப்பாங்க, கீபோர்டு வாசிங்க வாங்க. வா, இந்த பக்கம் வாங்க. யாராக இருக்காங்க வாங்க. கேரள் பார்ட்டி கொஞ்சம் வாங்க. அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அவங்க கேரள் பார்ட்டிக்காரங்க வந்து ஒரு பாட்டு பாடின. சீக்கிரம் வாங்க. ஜல்தி வாங்க. கேரள் பார்ட்டிக்காரங்க வந்து நேரம் இல்லை, சீக்கிரம் வாங்க. அந்த மேலே துணிக்கு தட்டு, அந்த ஷூட்டுக்கு தட்டு வாங்க. அங்கே தாங்க நம்ம அவரே நான் முன்னாடி ட்ரம்ஸ் வாசிக்கிறது இல்லையா? வந்து அப்படியாப்பா. நம்முடைய சர்ச்சில் ஒர்ஷிப்பு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப விரும்புகிறேன். அதுக்கு இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மியூசிக் வாசிக்கிறாங்க. இனி இந்த மாதிரி துணியெல்லாம் நல்லா ஷூட் போட்டுக்கினா வாசிக்கணுன்ட்டு ஷூட்டை கொடுக்கும். கீழே அப்படியே போயிடுங்க, அந்த பக்கம் போய்ட்டு. ரைட், நான் ஷூட் போட்டுட்டு வரையா? இன்னொரு ஆள் பாத்ரூம் போனாரா, வேறு எங்கன்னா போனாரா? கதால் இருக்கிற போய் பேசுகிறேன். சரி, இப்போ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவர் தான் வாங்கி கொடுத்தது. கிறிஸ்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடு. போய்ட்டோம். ரைட், இன்னொன்று விட்டு வச்சு அப்புறம் ஒன்று சீக்கிரம் வாங்க. கேரள் பார்ட்டி வாங்கம்மா, ஜல்தி வாங்க. டைம் இல்லை, போங்க. போய் அப்புறம் வீட்டில் போய் எல்லாம் செய்கிறதுலாம் நேரம் பத்தாது. பாருங்கள், நல்லா இருக்குதா பாருங்கள். சாமு ஆடே பாருங்க. அவன் அடங்குறதே இல்லையா? கூப்பிடு கீழ்ப்படியதே இல்லை. ஐயோ, நீங்களாம் கல்யாணம் பண்ண இல்லை, மேலே ஏறி வாங்க கிடங்கன்னு. டைம் இல்லைன்னு சொன்னால் சீக்கிரம் இவ்வளோ லேட் பண்ணுறீங்க. சரி கொடுத்துட்டு போட்டு இந்த மைக்
அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. விண்மீனை கண்டெடுத்து தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. வானோரு வாழ்த்து பாரோரு போற்று பாராள தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்த்து பாரோரு போற்று பாராள தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. அரசனையே அரண்மனையில் காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. அரசனையே அரண்மனையில் காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. தந்திரம் செய்தான், கண்டு வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்றான். செய்தி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தான், கண்டு வந்த காரியத்தை சொல்லுங்கள் என்றான். வானோரு வாழ்த்து பாரோரு போற்று பாராள தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்த்து பாரோரு போற்று பாராள தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. ஆமென். நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையான நாமத்துக்கு கோடி கோடி கோடியான சோத்திரம். உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட அதிகாலையில் உம்மை தேடி வந்த பிள்ளைகள் மேல் உங்களுடைய அனுகிரகத்தை, உங்களுடைய கிருபையை, உங்களுடைய இரக்கத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அப்பா அவர்களோடு எங்களோடு கூட இருப்பதுக்காக பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்தீங்க ஆண்டவரே. உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உள்ளத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி நோக்கி ஜெபிக்கிறேன். இந்த கேரள் பாட்டில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைகள் மேல் அனுகிரகத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் ஊற்றி ஆசீர்வதிங்க. இது மட்டும் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தரம் மட்டும் ஆண்டவரை பற்றி சொல்வதில்லை, 365 நாளும் என் கர்த்தரை பற்றி சொல்வதையும் சாட்சியாக ஜீவிப்பதையும் அநேக ஆத்துமகளை ஆதாயப்படுத்துவதையும் இந்த பிள்ளைகள் மேல் அபிஷேகத்தின் ஆவியை ஊற்றும்படி உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். இவர்கள் மட்டுமில்லை, முன்னால் இருக்கிற அத்தனை பேர் மேலையும் ஒவ்வொரு மேலையும் இயேசு பிறந்தது எங்களோடு கூட இருப்பதுக்காக, எங்களோடு கூட இருப்பதுக்காக, எங்களை ஆசீர்வதிப்பதுக்காக, எங்களை விடுவிப்பதுக்காக, எங்களை ரட்சிப்பதுக்காக, எங்களோடு கூட இருந்து சாத்தானை தோற்கடித்து நாங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழ்வதற்காக, எங்களை பிரித்து எடுத்து பரிசுத்தப்படுத்துவதற்காக என் இயேசு பிறந்தார் என்ற உள்ளத்தை ஒவ்வொரு இருதயத்தோடு கடந்து போக எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். உங்களுக்காக கேக்கு கொடுப்பாங்க. ஜோஷ்வா எங்க?